அது சரி. உண்டாய் அரபி. டேய் சூப்பரா பச்சிக்கணும். சரி. பாதாளம் என்றால் என்ன? லங்கை என்றால் என்ன? பாதாளம்னா எங்க மாங்காட்ட இருக்குது பாத்துக்கலாம். லங்குக்கு தானே இங்க. இது இங்க இல்லத்தூர் அந்த கோயில் பக்கம் இருக்குது லங்கை. அதோட எல்லாம் மாட்டு பக்கத்துல. ஏய் என்ன? பாதாள லங்கை என்றால் என்ன? என்னடா தெரியும் நீ சொல்லு. என்ன தெரியும்? டேய் வேலை கட்டல தெரிஞ்சு தலதலாம். பாதாளம்னா அது எப்ப போச்சுனா எப்ப போனா? பாதாளம்னா நிக்குது. அது எப்ப போது ஒரு நாய் எப்ப போது? அது எப்ப போந்துச்சு? நான் இப்பதான் நான் போந்தேன் 2002ல. ஊரு கிடையாது. பாலப்பட்ற. அப்படி ஊரு கிடையாது அது. பாதாள லங்கை என்றால் பூமியின் உள்ளே இருப்பது லங்கை. எப்படியே பூமி உள்ள இருக்குது லங்கை. மேல ஆளக்கூடியவர்கள் யாரு? மேல ஆறவனா இந்த பந்து வந்து ஆடுறாங்க. இந்த பந்து தான் மேல இருக்குது. என்னன்னே தெரியும்? ஆகாயத்திலே ஆகாய மார்க்கம் ஆண்டு வரக்கூடியவர்கள் யார்? ஆகாய மார்மாக தேவர் மோரியா. எது? தேவர் மோர. அவங்க ஆடுறாங்க. இந்த பூமியில் உள்ள இருக்கக்கூடிய லங்கையை ஆளக்கூடியவன் யார்? ஐயா நான் ஒன்னும் போல. உண்டாய் எடுத்துட்டு உள்ள போனோம்னா அவனுக்கு தெரியும். என் லங்க இருக்குதா போங்க. மேல ரோட்டு மேல சுத்தம் என்ன தெரியும்? டேய் பூமியில உள்ள என்ன இருக்குது? பூமி உள்ள மண்ணு கல்லு இருக்குது. அப்ப தண்ணியே கிடையாதா பூமிக்குள்ள? 100 அடி போன மண்ணு கல்லு நாட்டுல அவனுக்கு தெரியும். டேய் தேவை எனக்கு போனவனே. என் மகனை இங்க வந்து கோயில்களை புடிச்சு சோத்து கடைகளை மேல யாரா? ஏடா பயங்கரான வசமா நைட்டெல்லாம் கூட்டாண்டு 700 ரூபாய் கூலிக்கு எங்க தேவை உன்னை யாரடா கேட்க தோணுது? நம்மள அப்பா வராரு. தப்புனா அவங்க அம்மால கேட்டுக்கிறான். தினகரன் அவங்க அம்மா அண்ணன் என்னமோ வந்ததுல இருந்து அமைதியா உக்காடுகிறான். இவனே தூண்டி விட்டுக்கிறான். அண்ணன் இதை விட்டு போயிட்டு போறான். அவர் அமைதியா தாங்கிறாரு. அப்புறமா ஒரு கூத்தாடு சொன்னாங்களா நம்மள தேவையான சரி. அப்படி பாதாள லங்கை என்றால் பூமியில் உள்ளே இருக்கக்கூடியது. இந்த லங்கையை ஆண்டு வரக்கூடியவன் நான் ஒருவனே மயில் ராவணாசுரன். எப்படி? மயில் ராவணாசுரன். இந்த மயில் ராவணாசுரனுக்கு இது சொத்துப்படி மந்திரம். சொத்துப்படி மந்திரம் மாயா ஜாலமும் கற்றவன் இந்த மயில் ராவணாசுரன். சொத்துப்படி மந்திரம் என்றால் ஒருவேளை யாரோ ஒருவன் என்னை கொல்வதற்கு வருவது உண்மையாக இருந்தா எப்படி கொல்வது?
டேய், இதோ, அம்மா, லலிதாயா, நீ நல்லா ஓய்வை போட்டு கம்முனு. ஏன் தெரி தெரி பேசுற? கதை ஒண்ணுன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. கேளு லலிதா. சரி, எவ்வளவு வேதனை மனுக்குறேன்னு உனக்கு தெரியாது. சொக்குப்புடி மந்திரம். ஆ, என்ன ஒருத்த கொல்ல வரான்டான்னா ஆமா. இந்த சொக்குப்புடி மந்திரத்தை போட்டா ஆ, அப்படியே தான் நிக்கணும். உன்னை கொல்ல வரவங்க கூட சுத்து போடி மந்து போட்டாக்கா அப்படின்னு சொல்லுவான். ஆமா, அந்த மந்து கொஞ்சம் விடையா? எதுக்குடா? எங்க அப்பா எப்ப எங்க மேல தாண்டி வராயா? போட்டு வேண்டிய எதுக்குடா வர சண்டிகா? வண்டி வர என்ன கேக்குறாரா? ஆனா என் வீட்டுக்காரங்க அவளை உத்தர ஓட ஒருத்தர் ஓட்டாங்க போய் நிக்க மாட்டேன், ஒருத்தர் வாயில கூட சாப்பிட மாட்டேன். நானே யாதில் வாணுங்கிறேன். சொக்குப்புடி மந்திரம். மொத்தம் நவல் தர போடுகிறாங்க. அப்புறம் அந்த சப்ஜெக்ட் போடா கேட்டினா அப்படி சொக்குப்புடி மந்திரத்தை போட்டால் என்னை கொல்ல வரவன் கூட அப்படி இருக்க வேண்டாம். மாயா ஜாலம் கற்றவன் மரமாகுவேன், செடியாகுவேன், மண்ணில் நுழைவேன், காற்றா மாறுவேன். எப்படி? காற்ற மாறுவேன், காற்றா மாறுவேன், நீராக கரைவேன், நீரை கரைவேன். அப்படி மாயாஜாலம் கற்றவன் யாரு? நீதான் மயிலா. அப்படி இந்த மயிலாவோட சுடுக்கி அடையா எனக்கு எதிரி இந்த உலகத்திலே எனக்கு நிகர் ஆமா, யாராவது இருக்கிறார்களா? நிகர் யாருமே கிடையாது. அப்படி என் மனைவியாகப்பட்டவள் அது திவர்ணம் மாலை. ஆதித்யவர் நம்மாளு யாரு? நான் சின்னம்மா. காலில சித்தப்பா நான் நம்ம சின்னம்மா தெலுங்குல பின்னி நீ பாபாய். சரி, என் மனைவியினுடைய பெயரோ ஆமா, அது திவர்ணம் மாலை. பார்த்து சித்தப்பா எங்க சின்னம்மாவா எப்பா நெகிர்ல கரடு வச்சிருந்தா ஒரு லங்கையை ஆண்டு வரக்கூடிய என்னோட மனைவி கருவாடு வைக்கிறாளா? கரடு வச்சுக்கணா. நான் போனவொன்னு சித்தப்பா பார்த்தேன் அப்படின்னு கேட்டுச்சு. 2 கரோடு எக்ஸ்ட்ரா போச்சு. பார்த்து திவர்ண மாலை. என் மனைவியின் பெயரோ அது திவர்ண மாலை. ஆ, என் மகளாகப்பட்டவள் ஆமா. யார் தெரியுமா? யாரு? அது ரூபா. என்னுடைய மகளின் பெயரோ ஆமா, அதிரூபவதி. அதிரூபவதி. என் மனைவியின் பெயரோ அது திவர்ண மாலை. ஆமா, எப்படி? ஆதித்யவர்ண மாலை. அது திவர்ண மாலை. ஆனால் ஆ, என்னுடன் பிறந்த ஒரே ஒரு தங்கை. எப்படி அவள் நல்லா பேசுது இப்ப சுருங்க என்னுடன் பிறந்த தங்கை சூர்யா. ஒரே ஒரு தங்கை. ஆமா, தூர தண்டிகை, தூர தண்டிகை, தூர தண்டிகை, தூர தண்டிகை. தங்காய்ச்சி. ஆமா, ஆ, எனக்கென்று ஒரு மகள் பிறந்தால் ஆமா, அவள் அதிரூபவதி. அதிரூபவதி. என் உடன் பிறந்த தங்கை ஆ, தூர தண்டிகை. என் தங்கையை நான் வளர்த்தது போல யாருமே வளர்த்திருக்க முடியாது. அப்படியே நல்லா பேசணும் ஆயிரு. என்னடா துக்கு முடுக்க? எப்படி இப்ப நல்லா பேசணும். அப்படி அது திவர்ண மாலையை மாலையிட்டு அதிரூபவதியை மகளாக மனமாக பிறந்தாள். ஆமா, என் தங்கை தூர தண்டிகை. ஏய், இந்த தேவட நடிப்பல் நடிகர் கம்மிடுறா. எவ்வளவு கஷ்டப்பட்டானா கூட உனக்கு 700 ரூபாய் தான் இன்னைக்கு கூலி. இல்ல இல்ல 700 இருந்தாலும் 1000 இருந்தாலும் 2000 இருந்தாலும் ஆள போறது ஆண்ணையா இருக்கணும். ஆண்டதான் இருப்போம். நீ வந்து 7 மணின்னா கூட உரத்து இல்ல. எப்பா நீ டைம் சொல்லிக்கிறியா? மொத்தம் 2 hour ரெஸ்ட் எடுத்துக்கினாலும் என்னடா 2 hour எக்ஸ்ட்ரா எடுத்துருங்களா? உன்னை கூட அருமத்துல கேட்க மாட்டாங்க. டேய் இவங்க கதைய வந்து நான் யாரும் மிச்சம் எடுக்க போறது இல்ல. தெரியாத ஊர்னா பரவாயில்ல. இப்ப நம்ம தெரிஞ்சூர்ல அது நீ இருக்கிற இடம் வேற. இப்போ அதாவது கதையினுடைய விளக்கம் தெளிவா எந்த வேஷம் விட மாட்டோம், தெளிவா காட்டுறோம். கட்ட காட்டு. இவரு வந்து மாமா இவர் தான் வந்து 5 பேர் ஆனந்தமிங்கள. இவர் தான் பெரியவர். ஒரு துட்டு 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் குத்தி நிற்கிறாரு. அந்த துட்டு எடுத்துட்டு வந்தானே தேர்ல தெரியல.
மூணு நிமிடம் போட்டு அதனால பாது போட்டு டேய் அவருடைய கை கஷ்டப்பணம் தான் இருக்கும். அவருடைய கஷ்டப்பணத்தை தான் எடுக்குவாங்க. அவர் வீட்டுக்கு பணத்தை எடுப்பாங்களா? அப்ப கூட என் மாமா ஒருத்தர் துட்டை வந்து அனாவசியமா போய் ஒருத்தர் துட்டுல போய் குடிச்சிட்டு வர மாட்டாரு. எங்கன்னா கல்யாணம் ஆன பிரியாணி சோறு கூட அவர் வீட்டுல பக்கத்து வீட்டுல எடுத்துன்னு வர மாட்டாரு. அவர் வீட்டுல சாப்பிட்டு கண்டுபாடு. இவரு வீட்டுல பிரியாணிகள் எடுத்துன்னு வருவா, துட்டுல போய் சாரம் குடிச்சிட்டு வருவா. இவன் வீட்டுல இருந்து ஒரு பொருள் கூட இப்படி வரல. இந்த தெருவில் பிரியாணி சோறே போல எவ்வளவு சண்டைங்க எனக்கு கொய்து வெட்டு நானுங்க.